விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது. இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் காண்பித்தருகிற ஒரு சத்தியம்தான், தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று. இதிலிருந்து ஒரு காரியம் பிரதானமாய் கர்த்தர் காண்பித்தருகிறார். அதுதான் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில அவர்களுடைய எதிர்காலம், அதிலும் குறிப்பாக முதிர் வயது, அதை குறித்த ஒரு கலக்கம், ஒரு கவலை. என்னுடைய எதிர்காலம், என்னுடைய முதிர் வயது அது எப்படி இருக்குமோ, என்னுடைய நிலை அது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் நிச்சயமா யாருக்குள்ள வரக்கூடாது, தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஒருவேளை உலக ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, முதிர் வயதை குறித்து அவர்கள் கலங்கினாலும், தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய முதிர் வயதை குறித்து அவங்க என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன்னா அவர்களை நடத்துகிறவர் யார் தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர்களை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தினவர் தான். அவர்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர்களை மீட்டு இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் தான். அவர்களோடு கூட இருந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று. இதுல 2 காரியம் கர்த்தர் உணர்த்துகிறார். ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று பூமிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் உணர்த்துகிற ஒரு பிரதானமான சத்தியம்தான், தேவ ஜனத்தின் வாழ்க்கையில எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான கனிகளை வெளிப்படுத்துகிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய முதிர் வயதையும் குறித்து கலங்க வேண்டாம். ஏன்னா அவனுடைய எதிர்காலமும் முதிர் வயதும் உலக பிரகாரமாகவும் கனி உள்ளதாகவும் அது புஷ்டியானதாகவும் கர்த்தரால் செழிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்கும், நிச்சயமா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வேலை ஒரே ஒரு வேலை தான். நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான கனிகளை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தோமே ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை மகிமையாக, நம்முடைய முதிர் வயதை கனி உள்ளதாகவும் புஷ்டியும் பசுமையுமாய் மாற்றுகிறவர் அவர் நம்மோடு கூட இருந்து தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை கைவிடாமல், ஒருவேளை இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த நிலை கடினமானதாக, அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை நெருக்குகிற ஒரு சூழ்நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தாலும், இந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான கனிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவர்களா இருந்தோமே ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய முதிர் வயதை கனி உள்ளதாகவும் புஷ்டியும் பசுமையுமாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாமல், நம்மை ஆசீர்வதித்து, நம்மை செழிப்பாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்முடைய தேவன் அவர் நிச்சயமாய் மாற்றுவார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கனிவுள்ள வாழ்க்கை வாழ, எதிர்காலத்தை குறித்து முதிர் வயதை குறித்து கலங்காமல், அதை என்னுடைய தேவன் நான் வெளிப்படுத்துகிற கனிகளை புசிக்கும்படியாய் என்னோடு கூட இருந்து என்னை பத்திரமாய் பாதுகாத்து, இப்பொழுது என்னை நன்மையாய் நடத்தி, எதிர்காலத்திலும் முதிர் வயதிலும் என்னை செழிப்பாய், என் தேவன் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் வசனத்தை நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றும்